நலக்கல்வி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நலக்கல்வியில நாம் இன்னைக்கு தோஷம் சந்தோஷம், எவ்வளவோ தோஷத்தை நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, எனக்கு நாகதோஷம் இருக்கு, எனக்கு ஜலதோஷம் இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தோஷத்துக்காக பரிகாரம் செய்வதற்கு ஊராக அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த தோஷத்துக்கெல்லாம் பரிகாரம் செஞ்சு நாம் அதுலேருந்து விடுபடுற நாம வாழ்க்கையில் நாம் யோசிக்காத ஒரு தோஷம் நம்மளோட கடந்து வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த தோஷம்தான் நம்மளை சந்தோஷம் இல்லாமல் அழிக்கக்கூடியது, நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியது, நாம் நிம்மதியாக வாழ முடியாமல் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷம் தான் இன்னைக்கு எல்லாரையும் பிடிச்சி ஆட்டி படைக்குது. அப்படிப்பட்ட தோஷம் என்ன தெரியுங்களா? பழக்க தோஷம். அது என்ன பழக்க தோஷம்? இப்படி ஒரு தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரை அன்றாடம் நாம் செய்கிற பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா? இந்த பழக்க வழக்கங்களில் ஏற்படக்கூடிய தவறை தான் இன்னைக்கு வாழ்வியல் குறைபாடு, லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு மருத்துவம் சொல்கிறது. வாழ்வியல் குறைபாடு காரணமாக நோய்கள் வருகிறது. உலகத்தில் சர்க்கரை நோய்க்கு தீர்வே இல்லை, குணப்படுத்தவே முடியாது என்று சொன்ன உலக சுகாதார நிறுவனம் இது ஒரு நோய் அல்ல, வாழ்வியல் குறைபாடு, லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்? இந்த பழக்க வழக்கங்களில் குறைபாடு, இந்த உடலை மனசை கெடுக்கக்கூடிய நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது. அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை நாம் தொடர்ந்து செய்யும்போது அந்த பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு தோஷமாக மாறுகிறது. அந்த பழக்க தோஷத்தை நாம் மாற்றிக்கொண்டால் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த பழக்க தோஷங்கள்ல நமக்கு காலையில் 8 மணிக்கு மேலே எந்திரிக்கிறது, 9 மணிக்கு மேலே எந்திரிக்கிறது, நைட் 12 மணிக்கு படுக்கிறது, 1 மணிக்கு படுக்கிறது, விடிய 3 மணிக்கு படுக்கிறது, எந்திரிச்சோடனே பிரஷ் பண்ணாமல் பெட் காஃபி குடிக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது, நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, இதெல்லாம் பழக்க தோஷம் இல்லையா? ஒரு நாள் தப்பு செஞ்சா பரவாயில்ல, அடிக்கடி தொடர்ந்து செய்யும் போது அது நமக்கு அந்த பழக்கம்தான் தோஷமாக மாறி நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய, உடல் நலத்தையும் மனநலத்தையும் கெடுக்கக்கூடியது. இந்த பழக்க தோஷத்தை நாம் மாற்றிக்கொண்டால் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட நம்ம உடம்பை கெடுக்கிற பழக்க தோஷங்கள் என்ன? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு நலக்கல்வி, உங்களுடைய வாழ்க்கை கல்வி. நன்றி, வணக்கம்.